ஹாய் guys வணக்கம். இது உங்கள் ட்ரேடிங் வித் ராஜ். இப்போ டைம் பார்க்கும்போது 9:45 ஆயிட்டு இருக்கு. மார்னிங்ல கன்சல்டேஷன் மார்க்கெட், ஃபுல் அண்ட் ஃபுல் கன்சல்டேஷன் மார்க்கெட். ஸ்லைட்லி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கேப் அப் மூவ்மெண்ட் உருவாயிருக்கு. பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ்ல ஒரு கேப் அப் மூவ்மெண்டம் இங்க பாருங்க என்ன பேட்டர்ன் பண்ணிருக்கு, செல்லர் ஆர் பையர். இங்கிருந்து ஸ்ட்ராங்கா கீழே விழுறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஆனா மார்க்கெட் பொறுத்தவரை புல்லிஷ் கேண்டல், இங்க ஹைல இருக்கக்கூடிய எஸ்எல் கட் ஆயிருக்கு. மார்க்கெட் இங்கிருந்து ட்ரெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு. அதுக்கு முன்னாடி பிரீமியம் பார்த்தீங்கன்னா மெல் பண்ணிட்டான், பிரீமியம் டிகே பண்ணிட்டான். அப்ப பார்க்கும்போது பிரீமியம் எந்த லெவல்ல இருந்து இருக்கு, 205 லெவல்ல இருந்து கீழே விழுந்த இடம் பக்கத்துல 169. அப்ப பார்க்கும்போது ஒரு 40 பாயிண்ட்ஸ் வந்து மார்க்கெட் வந்து அதனுடைய எஸ்எல் கட் பண்ணி இன்னைக்கு எஸ்எல் கட். ஓகே, ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு நம்ம ரெட்ல க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ரொம்ப நாள் மந்த் போன மாசம் பார்க்கும்போது ஒன் டைம் ரெட், இந்த டைம்ல இந்த மாசம் பார்க்கும்போது ஓகே இந்த மாசம் ரெண்டாவது டைம் ரெட். அக்டோபர் போயிட்டு இருக்கு இல்லையா, இன்னைக்கு 29. இந்த மாசம் ரெண்டே நாள் மட்டும் இன்னைக்கு ரெட். ஓகே, அதனால இன்னைக்கு ட்ரேடை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஒன்லி டூ என்ட்ரிஸ். டூ என்ட்ரிஸ்ல பார்க்கும்போது 2 நாள் எஸ்எல் காலி. ஒரு மாசத்துல ரெண்டு ரெண்டு நாள் மட்டும் ரெக்கார்டு சார், ரெக்கார்ட். ஒரே 2 டேஸ் மட்டும் தான் நம்ம லாஸ்ட்லயே இருக்கும் ஒன் மந்த்ல. டெய்லி கிரீன். அதான் சொல்றேன் இல்லையா, மார்க்கெட் ஆவரேஜா பாத்தீங்கன்னா பர்சன்டேஜ் பிரகாரம் ஒரு மாசத்துல பார்க்கும்போது 22 டேஸ் ட்ரேடிங் டேஸ். ட்ரேடிங் டேஸ் 22 டேஸ், 23 டேஸ் வரும். அதுல 2 நாள் நீங்க மைனஸ் பண்ணுங்க, எவ்வளவு ஆச்சு? 20 நாள் ப்ராஃபிட்ல இருக்கீங்க. நீங்க 2000 ப்ராஃபிட்டை நீங்க கெயின் பண்ணுங்க. ஒரே ஒரு 2000 ரூபாய், ஒரு 2000 ரூபாய் நீங்க ப்ராஃபிட் ஒன் டேல கெயின் பண்ணா 20 டேஸ்க்கு எவ்வளவு சார் ஆச்சு? 5 2 20 20 10 நாளைக்கு 20,000, 20 நாளைக்கு 40,000. அது 40,000த்துல 2 நாளைக்கான எஸ்எல் கட்டுருங்க. 2 நாளைக்கான எஸ்எல் கட்டுங்க. நம்மளோட எஸ்எல் எவ்வளவு? அதே 2000த்துல 3000. சரி 5,000 ரூபாய் வச்சுங்க சார், பரவாயில்ல. அப்போ 40,000த்துல 5,000 நம்ம மைனஸ் பண்ணா 35,000 ப்ராஃபிட்ல இருக்கு. ஒன் டேனுடைய கேமிங் கிடையாது, ஒன் டேனுடைய கேமிங் கிடையாது. 20 டேஸ் ட்ரேடிங் டேஸ், 22 டேஸ் ட்ரேடிங் டேஸ். அந்த 2 டேஸும் நான் கேன்சல் பண்ணிட்டேன். அதுல இருக்கக்கூடிய 2 நாள் இந்த மாசம் பார்க்கும்போது 2 டேஸ் மட்டும் தான் நம்மளுக்கு ரெட். அந்த 2 டேஸ் ரெட்ல நம்ம 5,000 ரூபாய் மைனஸும் பண்ணிட்டோம். இப்போ பார்க்கக்கூடிய இது ப்ராஃபிட் பார்க்கும்போது 35,000 மந்த்லி இன்கம். எவ்வளவு பெனிஃபிட் சார்? நம்ம 20,000த்துக்கோ 1,00,000த்துக்கோ 50,00,000த்துக்கோ நம்ம ஆசைப்படுறது கிடையாது. சிறுதுளி பெருவெள்ளம், போதும் என்ற மனமே பொண்ணானது. பாருங்க, கால் சைடுக்கான பிரீமியம் ஏற மாதிரி ஏறானா, பிரீமியம் டீக்கே பண்ணிட்டானா? உங்க முன்னாடி தான் சார்ட் ரன் ஆயிட்டு இருக்கு. நீங்க கர்சரை கீழே பாருங்க, 9:48. அதே மாதிரி புட்டுக்கான பிரீமியம் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இன்க்ரீஸ் ஆகிறானா, டீக்கே பண்றான். அப்போ என்ன பண்ணிட்டு இருக்கு, கால் சைட்லயும் உங்களுக்கு ஒரு லோவர் லோ பண்ணிட்டு இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு புட் சைட்லயும் லோவர் லோ பண்ணிட்டு இருக்கு. அப்ப யாரோட மார்க்கெட்? இது செல்லருடைய மார்க்கெட், இது பையருக்கான மார்க்கெட் கிடையாது. நம்ம எஸ்எல் கட்டாச்சா மந்த்லி ஒரு 2 to 3 டைம்ஸ் வந்து செல்லர் மார்க்கெட்டா இருக்கும், பையர் மார்க்கெட் இருக்காது. நம்ம அப்சர்வ் பண்ணி தான் ஆகணும். மார்க்கெட் என்பது லாஸ் அண்ட் ப்ராஃபிட் என்பது பார்ட் ஆஃப் கேம். லாஸ் நம்ம கிட்ட இருக்கு, ப்ராஃபிட் என்பது மார்க்கெட் கிட்ட இருக்கு. எப்பவுமே எனர்ஜியோட இருங்க. எதுக்காகவும் நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. வாழ்க்கையில் சில விஷயங்கள் செய்ய வேண்டும் என்றால் சில விஷயங்கள் செய்ய சார். ஒரு மாசம் ப்ராஃபிட்ல இருக்கு சார், வேற என்ன வேணும்? ஒரு சின்ன ஒரு கூலி தொழிலாளி செய்யறவங்களும் சரி, ஒரு நார்மல் ஜாபுக்கு போறாலும் சரி, ஒரு சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் கூட சரி, 25,000ல இருந்து 30,000 தான் அவங்களுடைய சேலரிஸ். நம்ம வர அந்த 1 மணி நேரத்துக்குள்ள சம்பாரிச்சுட்டு போயிட்டே இருக்கும். 2 நாள் லாஸ், 3 டேஸ் லாஸ், அவ்வளவுதான். ஃபுல் அண்ட் ஃபுல் 70 to 80% நம்ம கிரீன்ல இருக்கும். அப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் நம்ம மைனஸ் பிளஸ் பண்ணோம்னா நம்ம ப்ராஃபிட் தான் கெயின் பண்ணிருக்கோம். ஓகே, இதுதான் என்னுடைய அல்டிமேட்டோட சீக்ரெட். லாஸ் ஆச்சுன்னா, எனக்கு அகைன்ஸ்டான மார்க்கெட் ஆச்சுன்னா அதில் நான் தலையே விட மாட்டேன். அதுல நான் வெளியே வந்துருவேன். இன்னைக்கு கன்சல்டேஷன் மார்க்கெட்டா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆஃப்டர்நூனுக்கு மேல ஒரு ட்ரெண்டிங் இருக்கலாம். ஓகே, மார்னிங் ட்ரேட்ல எனக்கு எஸ்எல் கட் ஆச்சுன்னா நான் அன்னைக்கு ட்ரேடிங் க்ளோஸ் பண்ணிட்டு வேற வேலை பார்க்கறதுக்கு போயிடுவேன். ட்ரேடிங் குள்ளே உட்கார்ந்து ஃபைட் பண்ணிட்டு அதை ரிகவர் பண்ணும். அது ஒரு மென்டலி டிசார்டரா மாறிடும். தயவுசெய்து சொல்றேன், என்னுடைய அனுபவத்தால உங்களுக்கு சொல்றேன். ஃபைட் பண்ணாதீங்க. லாஸ் ஆச்சா கட் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. இப்ப பாருங்க, புட்டுக்கான பிரீமியம் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. புட்டுக்கான பிரீமியம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நான் புட்டுக்கான என்ட்ரிஸ் நான் 135ல இங்க மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்க. 135ல நான் என்ட்ரி கொடுத்திருந்தேன். புட்டுக்கான பிரீமியம் என்னோட டார்கெட் 153, 153 லெவல். இதுக்கு இந்த கேண்டல் 135க்கு மேல டிராவல் ஆகும்போது இது 153 கண்டிப்பாக அடையும். இதான் அதோட விதி. புரியுதுங்களா? இதோட என்ட்ரி பொறுத்தவரை ஃபர்ஸ்ட்ல இந்த கேண்டல் ரீடெஸ்ட் பண்ணல அப்படின்னா, இந்த கேண்டல் மட்டும் ரீடெஸ்ட் பண்ணல பக்கத்துல இருக்க கேண்டல்னா கண்டிப்பா என்னோட டார்கெட் ஹிட்டா இருக்கும். ஓகே, 135 to 153 தான் என்னுடைய டார்கெட் லெவல். இப்ப பாருங்க, ஸ்பைக் அடிச்சிட்டு இருக்கா? கால் சைடுல புட் சைடுலயும் ஸ்பைக் அடிச்சிட்டு இருக்கு. அப்போ டிகே பண்ணும். அப்பா ஒரு மாதிரி அப்பாய் கீழே இறக்குவான். 2 பாயிண்ட் மேல போச்சுன்னா 4 பாயிண்ட் கீழே இறக்குவான். ஃபைட் பண்ணாதீங்க மார்க்கெட்டோட. ஓகே, ஆல் தி பெஸ்ட் ட்ரேடர்.
பபாய் தேங்க் யூ. என்னோட லைவ் செஷன் நீங்க ஜாயின் பண்ணணும்னா, நீங்க போய் மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணுங்க. மார்னிங் டெய்லி கிரீன். அதுல ஜாயின் பண்ணிட்டு, என்னோட சேர்ந்து நீங்க என்ஜாய் பண்ணலாம். வாழ்க்கைய அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம். லாஸ் எவ்வளோ எடுக்கணும்னு நான் சொல்லுவேன். நீங்க அதோட கண்ட்ரோல் பண்ணிட்டு சிஸ்டம் மூடிட்டு போயிட்டீங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ஃபைட் பண்ணீங்கன்னா, வாழ்க்கை என்னைக்கும் ஃபைட்டிங்லயே முடிஞ்சிரும். ஃபைட் பண்ணி எவனும் ஜெயிச்சதா சரித்திரமே கிடையாது. ஓகே. தேங்க் யூ சோ மச். ஆல் தி பெஸ்ட் ட்ரேடர். தேங்க் யூ.